முதலாளி நிக்கிறாரு யார் இப்ப வந்தாரு நெல்லு கதைக்கிறது. நாரி பிடிப்பு இருக்கிறவன கூட்டிட்டு வச்சுக்கிறா வேலைக்கு ஆக்கள் அவைக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு நாங்கள் அதுல காசு தந்தீங்கன்னா எல்லாம் நீ ஏத்துக்கொண்டு வா முதல்ல அவனை அநியாயம் செய்றீங்களாப்பா நீங்க அநியாயம் செய்றீங்க. என்ன நீ இனி உங்களுக்கு நெல்லு தாரதா இல்ல நான் குடுக்கறேன். ஏய் என்னடா ஏத்துங்க அவன பிராக்கு பார்த்தவன் நிக்கிறீங்களாப்பா அவன பம்மி கொண்டு நிக்கிறான். இங்க வாவண்டா அது ஏத்து கதியா நேரம் போகுது காத்து கதை நீ வடி கூட்டு லோக் பண்ணு படு உடைஞ்சு போச்சு பண்ணி தாங்கடா இங்க உடைஞ்சு போட்டீங்களோட. சரி வாங்க. அதான் வந்தா கதவின்ற நிலைமை அப்படி இந்த வேற கிடக்குற கேவலத்தை என்னடாப்பா நீ கூட்டி கொண்டு வந்து ஆக்கலாம் சோம் பொறிகளா இருக்கிறாங்கட்டாப்பா. என்ன முதலாளி இங்க உங்களுக்கு காசு நாங்கள் இங்க வரங்களே ஆவண்டில்ல பாக்குறேன். சம்பளமும் குறைவா வேணும், வேலை நிறைய செய்யணும்டா அவங்க எல்லாம் குறைவா வருவாங்க. சம்பளம் டீயை கொடுத்தாலும் வேலை செய்வாங்க. உங்களுக்கு வரைக்குள்ள டீ வடை ரோல்ல இருந்து எல்லாம் வாங்கி தரேன், ஒழுங்கா சாப்பாடு தரேன், எல்லாம் கேட்ட நேரத்துக்கு கேட்டபடி வருதுதானே. வேலையை சுறுசுறுப்பா செய்யுங்க. அப்ப நீங்க செய்வீங்கன்னு தெரிஞ்சுதானே உங்களோட வாரணாங்க. ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி செய்ய வேண்டிய கடமை அது. சம்பளம் மட்டும் காசுகள் மட்டும் ஒழுங்கா வாங்க தெரியுது, வேலை ஒழுங்கா செய்ய தெரியும். உங்களுக்கு எல்லாம் செட்டப் பண்ண எடுத்து தரோம். என்ன செட்டப்பா கிளிக்கிறீங்க நீங்க? நாரி பிடிப்பு இருக்கிறவன கூட்டிட்டு வச்சுக்கிற வேலைக்கு வருத்தக்காரன்டா என்ன செய்ய? வருத்தக்காரனையும் சோம்பறியலையும் இந்த தடிக்குச்சி மாதிரி இருக்கிறாங்க. அவங்களும் இந்த 60-70 கிலோ நெல் மூட்டையா தூக்குவாங்களோ? அவங்க எல்லாம் உசாரா வேலை செய்வாங்க. என்ன செய்வாங்க? போன முறை வந்தவங்களை பார்த்து நீ ஒழுங்கா அவங்கள எப்படா ஒழுங்கா வேலையை செஞ்சு எனக்கு ஒவ்வொரு மூட்டையில 10 வட்டி தந்தவங்க 10 கிலோ வெட்டுறாங்க. அப்ப வீட்டுக்காரன் வந்து இப்படி கண்ணை பார்த்து கொண்டு தராசுக்குள்ள விளையாடி கொண்டு கதையை வர்றா. அவனுக்கு தானே நான் பக்கத்துல கதை கொடுத்தோன்னு கதை கொடுத்து அவன் தராசு தானே பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் ஒரு 5 வட்டி நெருக்கி 5 வட்டி ஏத்துறீங்க கேட்டா சொல்லுங்க வேண்டாம். மூட்டையெல்லாம் சப்பியலா கிடக்கு, குறையத்தான் நிக்குது கிலோன்னு சொல்லி வட்டி ஏத்துங்க. ஒவ்வொரு மூட்டைக்கும் 10 கிலோ வெட்டுங்க, அப்பதான் லாபம் பெறும். இங்க இருந்து லொரியில ஏத்தி எவ்வளவு தூரம் கொண்டு விற்கணும், எவ்வளவு இடம் கொண்டு போகணும் தெரியுமே. ஃபுல்லா லொரிக்கு ஏத்தி முடிய 10 பேக்க கழிச்சு விடுவோம். அப்படி விஷயம் உனக்கு அப்படி கழிச்சு அவன் பார்த்தோன்னு இல்லை நிக்கிறான். அப்படி யாராவது கழிக்கிறது? நீங்க உள்ளால கழிக்கணும்டா, ஒவ்வொரு மூட்டையிலையும் ஒவ்வொன்று உண்டா கழிக்கணும்டா. இப்ப என்ன செய்யறது உங்களுக்கு? பட் அது மூட்டையை கொள்ளுங்க, கட்டுங்க வேண்டாம். பாய தைக்க தெரியாம நிக்கிறீங்க, வடிவா பிடிச்சி கட்டி தைக்க வேணும். நீங்க அவசரமா நிக்கிறீங்க, இந்த கட்டு கட்டுன்றீங்க. அப்புறம் லொரியில போட்டு கொண்டு அங்க அவ்வளவு தூரம் போறது கூட ஓட்டையாகி உள்ளுக்கு எல்லாம் கொட்டுண்டு. சரி, இப்ப இவர் எப்படி? இவர் ஒழுங்கான ஆள். மற்றது இவர்கிட்ட தான் நாங்க போன முறையும் பட்டு வட்டி எடுத்தோன்னு போனது. அந்த எல்லா இடத்துலயும் 10 வட்டினது, வெட்ட மூட்டையில 12 வட்டினது. பெரிய லாபம் நீங்க அது இங்க இந்த தாண்டா நெடுக ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு தாரதடா. கை விசேஷமான ஆள் உங்களுக்கு. திருப்பி காய்க்காத வா கதியா கூப்பிடுங்க. நாய் அல்லது நிற்க தெரியல, அங்கே கடந்து ரொம்ப அங்கே உள்ளே போய் இந்த ஏரியாவில் தான் ஒழுங்கா ஒவ்வொரு வருஷமும் நெல் விதைக்கிறவங்க விளங்குதோ. இந்த முறை அழிவுகள்னு சொல்லி அவங்கள காய்ச்சாலும் இந்த முறை இறக்குமதி செய்ய போகிறாங்க. நெல்லுகள் எல்லாம் வருகுது, விலை குறைய போகுது, எல்லாம் கொண்டு வாங்கன்னு கட்டி ஏற்றுங்க. மற்றது ஒவ்வொரு மூட்டையும் சப்பியாக கிடக்குன்னு சொல்லி கிலோவை குறைச்சி வட்டி போடுவோம். மற்றது டிஜிட்டல் தராசுகள் தான் நீங்கள் கொண்டு வரணும்னு உங்களுக்கு சொன்னேன். விளங்குது தானே? டிஜிட்டல் தராசுன்றா தான் உங்களுக்கு அதெல்லாம் பழக்கங்கள் குறையும். நீங்கள் அங்க டிஜிட்டலா போட்டா மற்றதை போடணும்னு பேசுறீங்க, மாறி பேசிக்கொண்டு. நீ போய் அங்க தராசை மிச்ச சாக்களை எடுத்து வா. இதை பிடிங்க, நீங்க இதை போடு போடு எல்லாரும் கொண்டு அந்த அவங்களை கூட்டிடுறவன் கொண்டு வா. பொடியல் அவங்க அதெல்லாம் ஏற்றி முடிஞ்சோடனே கொண்டு வாங்க. அந்த டீ காப்பியல் அது காசு தந்தீங்கன்னா எல்லாம் நீ ஏற்றி கொண்டு வா முதல்ல அவனை கூடி கொண்டு வா. சரி கதியா சுருக்கா வர வேணும். அங்க 2 மிளாந்தி கொண்டு நிற்கிறேன். அப்புறம் ஓமா பழத்தை போட பழத்தை வீட்டுக்கார அண்ணாய் அண்ணாய் ஓய் இங்க இங்கப்பா எல்லாம் வீட்டை பூட்டு உனக்கு சொன்னா முன் கதவெல்லாம் சாத்தி கட்டி விட சொல்லி வந்துடுறாங்க. சுரஞ்சு போவார். என்ன பிரச்சனை? என்ன ஏன் இப்ப வாரியல் சாக்களை கொண்டு வந்துட்டீங்க. நீங்க என்னவா வளமையா வாராக்கெல்லாம் வளமையில இனி உங்களுக்கு ஒண்ணும் தரையிலாப்பா. அவ்வளவு கதை போட்டு வாங்க. இது கதை உதறா உள்ள பூந்து வாரது உங்களுக்கு வேலை. இங்க வா, நம்ம இங்க வா. ஏன் கொதிச்சு கொண்டு நிக்கிறா? கொதிக்க அப்படின்னா என்னடாப்பா தெரியல்? அநியாயம் செய்யறீங்களாப்பா நீங்க, அநியாயம் செய்யறீங்க. என்ன நியாயம்? வளமையா உங்கள்ட்ட தான் வந்து வாங்க. வளமையா தெரியப்பா, இனி வராதுங்க. நீங்க செய்யறாட்டு நான் எல்லாரும் விசாரிச்சுட்டேன். நீங்க செய்ய திருக்கூத்துகள் இவ்வளவு காலம் உங்களை நம்பித்தான் நாங்கள் எல்லா விவசாயத்தை நான் உங்களுக்கு நம்பி நாங்கள் உழைக்கிற நாங்களாப்பா. ஒவ்வொரு விவசாயம் படுற பாடு தெரியுமா உங்களுக்கு?
என்ன பெரிய பாடு இங்க வாங்க நாங்க சொல்றோம். உங்க வரையில நீங்க போங்க அப்படியே. அங்க எல்லாம் எல்லா இடத்துலயும் அழிஞ்சு போய். அடே அங்க எல்லாம் யாரால அழிகிறது? ஒவ்வொரு குடும்பம் உங்களால அழிகிறாப்பா, சீரழிஞ்சு போய் கிடக்குறாப்பா. அதை விட என்ன இல்ல உழைப்பு சுரண்டுறியாப்பா நீங்க. எங்க சுரண்டாங்க? என்ன சுரண்டினாங்க? நீங்க ஒன்னும் சுரண்டே இல்ல. எங்களாலதான் ஒன்னும் சொல்ல தேவையில்ல, போங்க. எனக்கு இங்க விளக்கம் ஒன்னும் சொல்ல தேவை. எங்களாலதான் உங்களுக்கு நல்ல இது வருது. இல்லாட்டிக்கும் இந்த நெல் விப்பியல கேக்குறேன். எங்க விப்பியல்? நீங்க எங்க எனக்கு விற்க தெரியும். ஒன்று மேட மாட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து அரிசி இறக்குறாங்க. இந்த நீ சொல்லி நீ கண்ணனியோ நீ கண்ணனியோ இல்ல யார் உனக்கு சொன்னது? எல்லா நியூஸ்லயும் அப்படிதான் நியூஸையும் கொண்டு எல்லா நியூஸையும் கொண்டு யார் சொன்னது இறக்க போறான்னு கண்டுபிடிச்சிட்டான். இறக்கினா இறக்கட்டுவாப்பா. அப்படித்தான் அன்றைக்கு பார்த்தேன் நான். முட்டை இறக்கினு சொல்லி விலை குறைஞ்சிட்டு ஒரு கிழமை முட்டை விலை குறைவா போனது. 25, 30 ரூபா, 35 ரூபா போனது. இப்ப மறுபடியும் 40, 50 வந்துட்டாப்பா. அது நீங்கள் என்ன செய்யுங்கோ, இந்த முறை உனக்கும் அந்த ஒருத்தர் வருவர் அவருக்கு எல்லாம் இனி தரையலா. எல்லா நாட்டில இருந்து அரிசி இறக்கி மக்களுக்கு கொடுக்கறதா அது கொடுங்கோ. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஏக்கர் கணக்குல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நெல்ல போட்டு இந்த மழை பெஞ்சு மழையோட ஒரு பக்கம் நாங்கள் இயற்கையோட போராடி நாங்கள் இருக்கிற மிச்ச நெல்லை எடுத்து அறுவடை செய்து வச்சிருக்க, நீங்களும் வந்து சுரண்டுறீங்களாப்பா. ஒவ்வொரு மூளைக்கு 10 கிலோக்கு மேல அடிச்சிருக்கீங்களாப்பா. நீ யாரோ அடிக்கிறாங்க? யாரோ இல்ல இல்ல கேட்டு முழுவதும் விசாரிச்சுட்டேன். உதய வட்ட தொப்பியோட வந்து நீ செய்ய திருக்கூத்துகள் எல்லா பேரையும் நாங்க எனக்கு அறிஞ்சிட்டேன். சரிதானே அண்ணா? உங்களுக்கு தெரியும், நாங்க காலகாலமா எத்தனையோ வருஷமா எடுக்கிறோம் நெல்லு. நியாயத்தின்படி நியாயமான விலை கொடுத்து எடுக்கிறது நாங்கள் ஒரு ஆக்கள் தான். நாங்கள் மட்டும் எடுக்காட்டிக்கு இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் நாரி போடுங்க. நாங்கள் நாரே இல்லையப்போ, நாங்கள் வந்து உண்மையாக உழைச்சு வாழ்றாக்களப்பு. உங்களை மாதிரி மற்றவன் உழைப்ப சுரண்டே இல்ல. வியாபாரிகள் வாரியலா வந்து நெல்லெடுக்க வாரியல் என்ன செய்கிறீர்கள்? ஒவ்வொரு மூட்டைக்கும் உங்களுக்கு கழிவு அது என்று நாங்கள் கழிச்சு தந்த பிறகும் நீங்கள் என்ன செய்றீங்க? அதுக்குள்ளே அந்த தராசுகளுக்கு டிமிக்கி காட்டுறீங்க. நீங்க டிமிக்கி விளையாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த முறை மாற மாட்டேன். இந்த அக்குட்டி ஒரு நல்ல திறமான விவசாயிடாப்பா. உன்ன மாதிரி யாக்காட்ட நாங்கள் ஒரு காலம் என்ன விளங்குது? உங்களோட நிலைமை எனக்கு விளங்குது. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் தொழில் செய்கிறீர்கள். விவசாயம் வந்து நெல் விளைகிறதுக்கு உழுவுறதுல இருந்து மிஷின் கொண்டு வர்றதுல இருந்து வேலை ஆட்களை போடுறதுல இருந்து அறுவடை வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு காசு செலவழிச்சு அந்த நெல்லை விளைய வைக்கிறீங்க. இந்த நடிப்பு நீ மேடையில நடிச்ச காசு உழையப்பு கிட்ட நடிக்காத. இந்த சென்டிமெண்டா காய்ச்சி நடிச்செல்லாம் நான் நீ என்ன செய்தாலும் இந்த முறை நான் வச்சிருக்கிறேன். விடியே ஒருத்தர் வந்தவர் உன்னே மாதிரி இன்னொருத்தன் இருக்கிறான் ஊருக்குள்ள. அவரும் வந்து அவருக்கு நான் கொடுக்கல. சரிதானே? இனி உங்களுக்கு நெல்லு தாரதா இல்ல. அப்ப நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கூட நெல் எடுக்காம விட்டா நீங்க யாரும் கொடுப்பீங்க. அது நான் உத்தர மூட்டையே நீங்க அவிச்சு தின்னுவீங்களோ கேக்குறேன். பேசாம எங்களுக்கு தந்துட்டு நான் இங்க உள்ளூர்ல இருக்க மில்லு காய்ச்சி கொடுப்பேன். எனக்கு தெரியும். அப்போ நீ அங்க இருந்து வெளி மாவட்டத்தில வந்து நீ ஒழுங்கா வந்து விலைய பேசவன். அதை விட நீ என்ன திராசிக்க வந்து டிமிக்கி கொடுக்குறிய? உங்களை நம்பித்தான் போன முறையெல்லாம் படிய விட்டுட்டு நான் அங்க வீட்டு வேற வேறையா நின்னேன். உன்னை நம்பி கொடுத்துபடியா கடைசியா படி இத்தனை மூட்டை போனான்னு மட்டும் தான் சொன்னது. அப்ப நீ அதுக்குள்ள எத்தனை அடிச்சிருப்ப? ஒரு மூளைக்கும் 10 கிலோ அடிச்சிருக்கா? நீ என்ன விளையாடுற? என்ன விளையாடுற? நியாயமா தான் வேலையிடும். அங்க என்ன சொல்லுங்க அப்ப போன முறை அது கொண்டு வந்த தராசு அது கொஞ்சம் பழுதா போச்சு. நீங்கள் பழசா போட்டு நீங்க அதுக்கு செட் பண்ணி கொண்டு வருவீர்கள். டிஜிட்டல் தராசுல ஒரு செட் பண்ணுவீர்கள். எங்களுக்கு தெரியாண்டோ அடே நாங்கள் இவ்வளவு இயந்திரத்தோட ஒவ்வொரு நாளும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும். சரி விடுங்க. நீங்க எங்களுக்கு எல்லாம் தெரியான்னு சொல்லி கண்ணெல்லாம் பிரடியில நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. சரி இந்த முறை வேகாது. இந்த முறை நல்ல தராசோட வந்திருக்கிறோம். நெல்ல முட்டி எடுத்து கொண்டு போ. ஒரு அள்ளியுமே சாக்க கொண்டு போ. ஆனா இங்க ஒரு தரம் வரக்கூடாது. இந்த முறை லொரியில எல்லா இடம் எடுக்கிறோம். உங்களோட ஊர்ல இந்த ஏரியா ஃபுல்லா எங்களுக்கு தான் தெரியும். அதான் போறோம். நேற்று நான் அவன்கிட்ட 6 கிலோ அடிச்சிருக்கிறீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும் உனக்கு. அவனும் நானும் தான் இங்க ஒழுங்கா விவசாயம் செய்யறாங்க. ஒழுங்கா நெல்லு போட்டு நாங்கள் விதைச்செடுக்கிறாங்க. அவன்கிட்ட போய் 6 கிலோ அடிச்சிருக்கான் ஒவ்வொரு மூட்டைக்கு. அவன் நேற்று தான் வந்து சொல்லுதான் நான் விளங்கினேன். உண்ட திருகுதாள் அவன்கிட்ட ஆட்டக்காரி மட்டும்தான் கிடக்கு. மித்த உடனே காடையில மொட்டை கரப்பேரும் அதோட காடையில என்ன செய்யறது? ஆட்டுக்காரிய கதை விடாத. நாங்க எல்லா நெல்லும் தான் ஏத்துவோம். நீ ஏத்தி பாரு. நான் அங்க சொல்லிட்டேன், சக்கக்காரருக்கும் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் சொல்ல ஊர்ல இருக்கிற முழு விவசாயிகளுக்கும் சொல்லி போட்டேன். அப்போ இந்த முறை உனக்கு ஒரு தரம் நெல்லு தராங்க. சரிதானே? லொரியில வந்திருப்பேன். லொரிய கொண்டு வலிக்கலாம். நீங்க இந்த முறை என்ன விதைச்சீங்க? அது நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லுங்க. நான் என்ன விதைப்பேன்? அப்போ நான் ஆட்டக்காரி விதைச்சு நானே இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தது? உங்களுக்கு என்ன கிரிச்சம்பா கொஞ்சம் போட்டிருக்கேன். என்ன உனக்கு வந்து உங்களுக்கு என்ன கிரிச்சம்பா நான் அறிவட்டே இல்ல.
எனக்கு தெரியும் அப்ப வட்டி யாரு கொடுக்கணும் மற்ற வட்டி குமிச்சு விட்டு கிடக்கு உனக்கு தர மாட்டேன். மற்ற இந்த முறை மழை அழிதலுக்கு உங்களுக்கு அழிவு இல்லையோ? அது அழிவடாப்பா, இயற்கை என்றாப்பா ஒரே அழிவு வரும். ஒரு பக்கம் இயற்கை சுரண்டி போட்டு போவ, நீங்கள் ஒரு பக்கம் வந்து நீங்கள் என்ன அடுத்த பக்கம் இருக்கிறீர்கள். இந்த சேட்டியெல்லாம் எனக்கு சரி சரி தாங்க. நீங்களே நிறங்க உங்களோட தராசை கொண்டு. நான் உனக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? எங்கட தராசு பிள்ளை என்று சொல்றீங்களோ, அப்ப நீங்களே ஒரு தராசை கொண்டு வாங்க, அதுல நிரப்போம். நீ அதுல பிற நெருக்க வலிக்கிட்டு அண்ணே அதுக்கு சப்பி கிடக்கண்ணே, கழிவு கிடக்கண்ணே, அதுல கொஞ்சம் குறையண்ணே, இந்த இது கொஞ்சம் இதா கிடக்கண்ணே, நீ அதுக்கு ஒரு சாட்டு சொல்லி அதுல 2 கிலோ 3 கிலோ அதுல கழிப்பு. நெல்லு ஏத்தினாலும் சப்பி வரத்தான் செய்யும். உன்ன மாதிரி ஒரு தடவை நான் சொல்லி செய்யறேன். நான் ரெடி இல்லை. நான் பாக்குறேன் அது எங்க கொடுக்கலாம் எந்த மில்லு கொடுக்கலாம், எங்க ஒண்டி நான் இறக்கலாம்னு எனக்கு தெரியும். சரிதானே? நானே நீ வியாபாரியா மாறப்போ நீங்கள் எங்களோட பகச்சா இந்த ஏரியாவை தாண்டி நெல்லங்கையும் போவா. ஏன் நீ ஆரப்பு ஆக்கள் ஒரு தரம் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். அப்ப நீ கொண்டு போ நீங்கள் விவசாயிகள் பாவம் உங்களுக்காகத்தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு ஆக்கள் அதுக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு நாங்கள் மாறோம். இவ்வளவு தூரம் ஒரு விவசாயி ஒவ்வொரு நாள் விடியையும் இரவும் அவன் படுற பாடு, ஒரு மழை வரைக்க காலநிலை மாறைக்க அவன் இதய துடிப்பு எப்படி இருக்குது, அவன் எவ்வளவு யோசிக்கிறான். இப்ப எல்லாம் மழை வெட்டுற நேரத்துல மழை வருது. அப்ப நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியுமா. வயல இருக்க தண்ணி எங்க வெளியேற்றணும், எப்படி வாய்க்கால வெட்டணும், ஒவ்வொருத்தருக்கு சம்பளம் கொடுத்து களை இருக்கிறதும் மருந்தடிக்கிறதும் ஒவ்வொரு வேலையை நாங்கள் பக்குவமா பார்த்து ஒரு பிள்ளையை வளர்க்குற மாதிரி நெல்லை வளர்த்து அறுவடை செய்து நாங்கள் அதை நெல்லை பக்குவமா கொண்டு உங்கள்கிட்ட தர, நீங்கள் அதுல நொட்டனக்கு சொல்லி அது போல இது சரி அது இப்படி வந்திருக்கு, அது கழிவா கிடக்கு, அதுல இது போல கழிச்சு ஒவ்வொரு வருஷம் 5-6 கிலோவுக்கு மேல நீங்க கழிச்சு அதுலயும் கொண்டு போய் சரி மற்றவங்களோட நீ குறைவா தான் எடுக்கிற நெல்ல. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்ட உங்களுக்கு நான் நியாயமான விலையில இந்த முறை எடுக்கிறேன். சரிதானே? எத்தனை மூட்டை வச்சிருக்கீங்க அது நான் சொல்ல மாட்டேன். நான் உனக்கு ஒரு கணக்கு சொல்ல மாட்டேன். அவ்வளவு கதை அப்ப கொடுக்க. நீங்கள் வந்து இவ்வளவு நாள அநியாயம் செய்துட்டீர்கள். அக்குட்டியின் விவசாயத்தை மென்ற உழைப்பை சுரண்டின ஆக்கல்ரா பண்ணி பிச்சு மாறி. சரி சரி, நீ ஒரு மனுஷன், மனச்சாட்சியற்ற மனுஷன் தானி, நீ ஒரு கொடூரன் தானி. வந்துட்டான் பேச. சரி, அப்ப கடைசியா என்ன விலை? கடைசியா உனக்கு ஒன்றும் கிடையாது சொல்லிக்கிறேன். அவ்வளவு சொல்லிக்கிறேன். உனக்கு நான் ஒன்றும் தாரதா இல்லை. அவ்வளவு கதை. இவ்வளவு காலம் நாங்கள் ஈரத்துக்கு 2 நாங்கள் மனுஷர் உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் வந்து ஈஸியான நோகாம இது கொடுக்குறாக்கலாப்பா. நீங்க வா கொண்டு வா. யாரு பிற இங்க ஒரு தரம் மரத்தால போங்க. நிப்பா டைல நிப்பாடு. எங்க புற சாக்க கொண்டு வர பேர் கொண்டு லொரி பேர் நிப்பா டைல வச்சு. அண்ணா இங்க வாங்க. இங்க இந்த லொரியை கொண்டு வரீங்க. என்னத்துக்கு இந்த லொரியில கொண்டு வரீங்க? இங்க ஒரு லொரியில தான் படத்தவரை இங்க நான் நெல்லு தர மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். இப்ப அவரடா சும்மா அவர் கோபத்துல கதைக்கிறார். ஒரு படத்துல நிப்பாட்டு தருவேன். இங்க ஒண்ணும் தர தேவையில்லை சொல்லிக்கிறேன். நெல்லு நீங்க முதல்ல இதுக்குலாம் வரே ஒண்ணு போங்க. அண்ணா நெல்லு தானே. நான் நெல்லு தரையில நெல்லு தரையில இங்க தரையில வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சா அப்புறம் நீங்க ஒரு இடம் பிக்க மாட்டீங்க. கொண்டு போங்க தம்பி. நியாயமா கொண்டு போங்க. நியாயமான விலையில உங்களுக்கு தாரம் எனக்கு ஒண்ணும் தேவை. நான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு குறைச்சு தரேன். இவ்வளவு நானும் ஏமாந்துட்டேன். சில இடங்கள்ல இப்ப வந்து கொண்டு இருக்கணும். அவையில மாதிரி நான் இல்ல. சரி, கொண்டு வாங்க. நான் வடிவா விவசாயமோ மீன்பிடியோ என்ன தொழில் என்றாலும் சரி பரவாயில்ல. நீங்க இடையில இருக்க சுரண்டி கொண்டு போனா எங்களுக்கு என்னடாப்பா? நான் எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன்? என்ன லூசு தரமாக வைக்கிறேன். நாங்களும் இது முதல் போட்டு தானே செய்யறேன். என்ன முதல்? உனக்கு என்ன முதல்? என்ன முதல்? எவ்வளவு காசு உங்கள்கிட்ட தந்து வேண்டி கொண்டு அப்புறம் அங்கால விட்டா தான் காசு. அங்கால வில்வடாட்டிக்கு உங்களுக்கு காசு வராது. போன முறை லொரையில அவ்வளவு மூட்டை ஏத்தி கொண்டு போய்க்க இடையில பரந்தன்ல ரெண்டு அதுக்கு சில்லு மாத்தி அதுக்கு ஓயில் விட்டு அதுக்கு பிறகு டிரைவருக்கு சாப்பாடு கொடுத்து டிரைவருக்கு வெத்தலை வாக்கு பண்ணி கொடுத்த அப்புறம் தான் லொரி மூவ் ஆகுது. ரெண்டாவது கியரை மாத்த திருப்பி சத்தம் சத்தம் திருப்பி வவுனியால போய் பிழைச்சது. திருப்பியா தெரியும். திருப்பி அங்க அங்கால புத்தலங்கான பிழைச்சாலே போனீங்க. அங்க மாத்தினது அங்க போக நெல்லு கொட்டு போட்டுடுது. ஒரு அரிவாசம் எல்லாம் போய் சேர்ந்துருக்கு. அப்படித்தானே எனக்கு இந்த கதை விடுறது புருடாக்கு கதையில எல்லாம் எனக்கு சொல்ல சுத்த சரியா? போங்க கதையை விட்டு போங்க. அப்பா இந்த அளவுல பெரிய அலர்ட்டா இருக்குது. என்ன போயில நீ என்ன பண்ணிக்கிறேன்? உங்களுக்கு அந்த டிஜிட்டல் தராசை பற்றி யார் சொல்லி தந்தது? அது எனக்கு தெரியும். அப்போ நாங்க டிராக்டரை வச்சு உழுது முதல் ஆரம்பத்துல அப்புவாக்கள் இருக்கலாம் மாடு வச்சு உழுது எல்லாம் உழுது நாங்கள் ஒவ்வொண்டா ஒவ்வொரு இயந்திரங்களும் மாறி மாறி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் எதை வாட்டப்பொம்மையடா கண்மூடித்தனமா திருத்திராக்கறாப்ப நாங்கள்
ஈஸியா திருத்திரமன்றா சொல்ல வந்தனா சரி கண்மூடித்தனம் பண்ணா எங்களுக்கு கண் இல்லையா நினைச்சு சரி விடுங்க. கடைசியா இப்ப என்ன விலைக்கு தாரியல்? கடைசியா உங்களுக்கு தெரியலாம் உனக்கு தெரியலாம். நானு நீ புதுசா ஆரம்பிச்சு வாராக்கள்கிட்ட நான் கொடுக்க போறேன். இல்லாட்டி நான் பக்கத்துல மில்லு கிடக்குது, மில்லுல கொண்டே இறக்குவேன். இல்லாட்டி நான் ஏதோ செய்யறேன், ஒவ்வொரு மூட்டையா கொண்டே நான் அங்கேயோ வித்தாச்சு நான் சமாளிக்கிறேன். இந்த வருஷம் நான் கணக்க நட்டவளாப்பா, இயற்கையில கணக்கு அழிஞ்சு போச்சு மழையில. அதுக்கு இல்ல நீங்களும் வந்து எங்களுக்கு மேல இருக்கிறீர்கள் பார். சரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டும். நீங்கள் வந்து அவசரப்படுறீர்கள், சரியான கோவத்துல நிக்கிறீர்கள். நான் இங்க இந்த பின்பீடு இருக்கല്ലോ அங்க கொண்டே ஏத்தி போட்டு பரேக்க இங்க வா. அவன் தர மாட்டான், நான் முடிய சொல்லிட்டேன், உன்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். வருவாங்க, சரி அவங்க எல்லாம் தருவாங்க. அவங்க பலமையா எத்தனை வருஷமா என்னோட தான் தாரவங்க. அதான் இனி இல்ல, நானும் முன்னட்ட 18 வருஷமா தந்துறான்டா. நான் 18 வருஷமா எவ்வளவு நாணயமா தான் வாங்கினான் நானே. அப்ப அந்த நாணயத்துக்கு அப்புறம் ஆட்டே போட்டிருப்பேன். 18 வருஷம் நீ எத்தனை கிலோ எங்காட்ட சுருட்டி கொண்டு போய் நெருக்க நீங்க பார்த்தோம்னா நினைக்கிறேன். நெருக்க நாங்கள் அங்க மூட்டையை பாக்குறதோ அரிவெட்ட பாக்குறதோ நெல் சூடடிக்கிறத பாக்குறோம். நாங்கள் ஒரு பக்கம் நிக்க, நீங்கள் படியலை நம்பி நாங்கள் இங்க விட்டு போவோம். நீங்கள் விளையாட்டு காட்டிருக்கீங்க, சின்ன படியலுக்கு என்னன்றா தெரியும். எங்களுக்கே நீங்கள் கண்ணுக்கு முன்னால எவ்வளவு சுத்துறியல், இப்ப எவ்வளவு புழுக்காத எங்களுக்கு சொன்னீங்க. சரி விட, நான் வந்து எல்லா வீட்டையும் இந்த பக்கம் ஏத்தி போட்டு அதுக்கு பிறகு இங்க வாரன். இங்க ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் கோவத்தை குறைச்சி போட்டு என்ன விலை கொடுக்கலாம்னு பார்த்து போய் வந்து வாங்குறேன். இங்க வர வேண்டாம் சொல்லி ஒரு தரம் எல்லாரும் சுத்தி போட்டு வர இங்க வரக்கூடாது. நெல்லு தரணும் தராட்டி கூட மிக்க அனுப்ப கூட சொல்லிக்கிறாங்க. நான் எவ்வளவு காலமா இந்த வியாபாரம் செய்யறேன், எத்தனை விவசாயிகளை பார்த்திருப்பேன், எத்தனை விளைச்சலை பார்த்திருப்பேன். அழிவை பார்த்து ஆயிரக்கணக்கான விவசாயிகளை ஏமாத்திருக்கிறான். நீ பயில உழைப்ப சுரண்டியல் மரியாதையாக வச்சா நீ மரியாதை தர்றா இல்ல பாரன். இன்றைக்கு நொறைய கொண்டு ஏத்துறேன் பாரு உங்க வீட்டுக்கு மேல. இனி விட மாட்டேன். பாப்பா பாப்பம் இருக்கா பாப்பம் யாராச்சும் வாங்க. நீ இன்றைக்கு நெல்லு விக்கிறான்னு நான் பாப்பம் நீ ஏமாறுறதா இல்ல. நீயே சாப்பிடு. அதனால என்ன செய்வேன், எனக்கு நான் சும்மா வர கொடுப்பேன்டா. இல்லங்களுக்கு சும்மா வர கொடுப்பேன். அவன உன்ன மாதிரி கள்ள பயலுக்கு தரமாட்டேன். மனுஷருக்கு நாங்கள் இங்க வயலுக்கு நின்று இந்த சேறு சுரிக்க நின்று நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் செய்ய அவையல் வந்து ஈஸியா வந்து தாங்கள் எடுத்துட்டு போயிடும். அதுக்குள்ள ஒவ்வொரு மூட்டைக்கும் 10 கிலோ 15 கிலோ சுருட்டிடும். அது விட இது விளையாண்டு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி அதிலே மடிச்சு பிறகு அந்த திராசிலே மடிக்கிறாங்களாம் கள்ளப்பயில்கள். மற்றவட உழைப்ப சுரண்டாக்கன் இருக்கிறேன். வரட்டு மீன் அண்ணோய் நிக்கிறேன். உங்க முதலாளிய காணல. முதலாளி நிக்கிறாரு. யார் இப்ப வந்தாரு நெல்லு கதைக்கிறதுக்கு. சாக்கு பத்தாது கொன்ற சொன்ன பத்தாது இங்க நிறைய கிடக்கு தள்ளாம சொன்னவரா எல்லாம் மேத்தி கட்டட்டுமா. இப்ப படியல் வராங்க நேரத்துல வரியணும் இல்ல எல்லாரும் வரியணும். இப்ப தொப்பியோட வந்தவர். அவர்றானோ பிச்சுமணி டீ குடிக்கிறேன். வாங்க உள்ள டீ இருக்கு. மனுஷர் உள்ள நான் அவனுக்கு சொல்லி அனுப்பினேன். இப்ப அவரை பேசி அனுப்பி விடுறேன். அவர்கிட்ட அடுத்த வார அவர் சில்வன் அவர்கிட்ட இல்ல கையோடு. இனி யாராச்சும் உனக்கும் பிச்சுமணிக்கு தர மாட்டேன்டா. நல்ல வியாபாரிகள் நேர்மையான ஆக்களுக்கு மட்டும்தான் இங்க நான் நெல்லு கொடுக்குறோம். அது முடிவெடுத்திருக்கேன். புரிய நிக்கிற போ இங்க வரக்கூடாது கிடக்கு. அவர் சாக்கு பார்த்தார் வந்திருக்கிற சாக்க கொண்டு வரா சாக்கு. ஒரு சில பேர் நல்ல நேர்மையா நெல் எடுக்கிறார்கள், விவசாயிகளுக்கு வடிவாக தங்கள் விலை பேசி எடுக்கிறார்கள் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆக்கள் கூட நான் கொள்ளி அடிச்சு கொண்டு திரிக்கிறேன் இல்ல கேட்கிறேன். உங்களை நம்பித்தான் நாங்கள் அறுவடை செய்து தாரோம். அதுக்குள்ள ஒரு 1 கிலோ 2 கிலோண்டா பரவாயில்லடாப்பா. 6-7 கிலோக்கு மேல எடுக்கிறீங்களா நீங்க என்ன அப்படிப்பட்ட ஆக்கள்? இனி யாரும் இந்த வீட்டு வாராக்கள் ஒழுங்கா விலை பேசிட்டு இருக்காங்க வாங்கும். மற்றவங்க உழைப்ப சுரண்டாங்க. பனையில இருந்து விழுந்த எங்களுக்கு மேல மாடு ஏறி மிரிச்ச மாதிரி நீங்க செய்யறீங்களா? அடே நாங்கள் இங்க மழைய தண்ணியோட நாங்கள் போராடி கொண்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க சொல்லிக்கிறாக்கு. பிச்சுமணிக்கு உனக்கும் இஞ்சால தரன் நெல்லு தரன். நேர்மையான ஆக்கள் மட்டும் வீட்டு பக்கம் வாங்கும். அவைகளுக்கு நான் தருவேன். இல்லாட்டி எனக்கு தெரியும் என்ன செய்யலாம். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்
அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்